பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம பாண்டியன் செந்தில் ஃபோனை எடுக்கலை சுவிட்ச் ஆஃப்னு வர்றதுனால ரொம்ப கோபமாகவே வீட்டில் வந்து உக்காடுறாரு. எப்பயும் போல் இந்த தங்கமயில் தன்னோட ஓவர் ஆக்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து உக்காந்த உடனே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மாமா மாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோமதியும் நம்ம ராஜியும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் நேராக கோமதியை பார்த்து, இந்த மீனாவேது உனக்கு ஃபோன் பண்ணுச்சா? செந்திலுக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் ரிங் போணுச்சு, எடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பாண்டியன் கேட்குறாப்புல. நம்ம கோமதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எதுவுமே பேசாமல் தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கும் போது தங்கமயில் முந்திரி கொட்டை மாதிரி, இல்லை அவங்க ஃபோன்லாம் பண்ணல, மெசேஜ் தான் பண்ணினாங்க அப்படின்னு தங்கமயில் ஆரம்பிச்சு விட்ருது. என்னது மெசேஜ் பண்ணுச்சா? என்ன மெசேஜ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மெசேஜ் இல்லைங்க மாமா, ஃபோட்டோ அனுப்புனாங்க, அவங்க பீச்சில் இருக்காங்களாட்டுக்கு, பீச்சில் இருந்து ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியன் பிடிச்சிக்கிட்டாப்புல. இதுக்கும் கோமதியை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. நான் அவன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு உடனே பதறி போயிட்டேன், அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ என்னமோன்னு. ஏன் வந்த உடனே நீ அதை சொல்லியிருக்கிறது இல்லையா நான் கேட்ட உடனே அப்படிங்கிற மாதிரி கோமதியை பிடிச்சி பாண்டியன் திட்டுன்னு திட்டுறாப்புல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றுமே தெரியாத அப்ராணி மாதிரி இன்னசென்ட் மாதிரி வந்து ட்ராமாவை ஆடுறது வந்து நல்ல தெளிவாகவே தெரியுது. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து நம்ம கோமதியும் ராஜியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜி வந்து சும்மா இல்லை, வச்சு செஞ்சு விட்டுறாங்க தங்கமயில. உடனே சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ராமாவை கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம சரவணனுக்கிட்டேயும் ரூமுக்கிட்ட போடுறாங்க. வேணும்னே அழுது இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே என்னை திட்டுறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஃபைனலாக நைட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம தங்கமயில் வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா ரூமை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறாங்க. நம்ம பாண்டியன் தான் தங்கமயில்னால் பதறிடுவார் இல்லையா? ஸோ தங்கமயிலை கூப்பிடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தங்கமயிலை கூப்பிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ நாளைய எபிசோடில் தங்கமயில் என்ன குண்டை தூக்கி போட போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.